ஹாய், வணக்கம். ஷ்ரிம் பிரிஸி இந்த ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக நமக்கு நாமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம எப்படி வெற்றி அடைவோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நன்றியோடு இருக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க நன்றியோடு இருக்கணும் அப்படின்ட்டு. நன்றியோடு இருக்கணும் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லிட்டு போனது, உனக்கு நீ நன்றியோடு இரு, உன்னால் நீ செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு நீ நன்றியோடு இரு. ஏன்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னா முதல் உங்களுக்கு நன்றியோடு இருக்கிறதோட நன்மைகள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் மனதார உணர்ந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு நன்றியோடு இருப்பீங்க. உங்களுக்கே அதோட சுவை தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி இன்னொருத்தங்களை சுவைக்க விடுவீங்க? வார்த்தைகளால், செயல்களால், எண்ணங்களால், உங்களோட உறுதியான ஒழுக்கத்தினால் நீங்கள் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் சிறப்பாக அடையலாம். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல் உங்களுக்கு நன்றியோடு இருங்க, உங்களை நேசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்யும் பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிற பழக்கம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சூழ்நிலைகள் உங்களை 5 மணிக்கு எழுச்சிக்க விடலை அப்படின்னா 5 மணிக்கு எழுச்சிக்கிறதுக்காக உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் உத்வேகப்படுத்தி நீங்கள் செயல்களை செய்தீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த நன்மைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்து மேலே ஒரு சீரான ஒரு தெளிவை கொண்டு வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தில் அந்த பொலிவு தெரியும். வலியோடு இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளால் ஒரு புன்னகையான தன்மைக்கே போக முடியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் குணமடைகிறதுக்கான தன்மைகளை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு முதல் நம்ம அலைகள் எண்ணத்தில் நம்ம நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறேன், நான் பாக்கியவான், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு அன்பு கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என் வாழ்க்கையில் நான் வெற்றி அடையணுன்றதுக்காக எனக்கு வழிவகுத்துட்ருக்குறாங்க அப்படின்ற நல்ல எண்ணங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த நல்ல எண்ணங்கள் எப்படி உங்களால் யோசிக்க முடியும்னா நீங்கள் உங்களுக்கு நன்றியோடு இருந்தால் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒழுக்கத்தோடு நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய விஷயங்கள் நீங்கள் தேடி போய் அடையிறதுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்கள் உங்களை தேடி வர்றது அப்படின்றது இருக்குது. இதை நீங்கள் ருசிச்சு இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இந்த சில வழிமுறைகளை பயன்படுத்துங்க. பி கிரேட்ஃபுல் ஃபார் ஹூ யூ ஆர். உங்களை நீங்கள் நேசிங்க. உங்களை நீங்கள் நேசிச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரபஞ்சமே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் எந்த சூழல்லையும் உங்களை மனதளவில் கூட காயப்படுத்த முடியாது. உங்களுக்கு தீமை நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஆனால் நல்லதே நடக்கும்னு நினைக்கலாம். ஆனால் கர்மா என்னன்னா தீமை செஞ்சவங்களுக்கு தீமை கிடச்சிரும் அப்படின்னோம். பட் ஆனால் நம்ம அப்படி நினைக்க வேணாம். நம்ம அந்த எண்ணத்தில் கூட நமக்கு தீமை செய்வர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். ஸ்டே பிளஸ்ட். வெல்கம். பாய்.